So hi, welcome guys. Welcome to the another video. ஸோ மொத்தமே 2 வீடியோ தான் போட்டிருப்போம். ஸோ அதனால் வெல்கம். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பல நாளாக பிளான் பற்றி வச்சுருந்த நம்ம ஸ்மால் யூடியூபர்ஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக டோர்னமெண்ட் நடத்தணுன்ற ஒரு இதுவாகவே வச்சுருந்தோம். ஸோ அதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்றதுனால ஒரு 16 ஸ்லாட்ஸை வச்சு ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட் வைக்கலாம் அப்படின்றது ஒரு பிளானாக வந்தது, ஒரு ஐடியாவாக வந்தது. ஸோ ஆக்சுவலி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 16 ஸ்லாட்ஸ் தான். ஸோ அதில் வந்து 13 இன்வைட்டட் ஸ்லாட்ஸ் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ ஓகேவா, இன்வைட்டட் ஸ்லாட்ஸ்னால் எனக்கு தெரிஞ்ச டீம்ஸ் அவ்வளோதான். ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டோர்னமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 Jan 2025. ஓகேவா. ஸோ வந்து ஸ்மால் யூடியூபர்ஸ் நம்ம தான் நடத்த போகிறோன்றது கொட்டையத்தில் நம்ம பேரை போட்டிருக்கோம். ஸோ ஸ்ட்ரீமிங் லைவ் அதெல்லாம் இந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா லைவில் நடத்த போகிறோன்றது சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ட்ரி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஓகேவா. ஸோ ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ட்ரி எதுவும் இல்லைன்றதுனால நம்ம சொந்த காசை தான் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வைஃபைக்கு ஒரு 975 ரூபா சும்மா வெட்டியாக செலவு பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ லைவ் போடுறன்ற பேரில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ரைஸ்ன்றது வந்து 500 to 700. ஸோ ஒன்று ட்ராஃபியாக இருக்கும், இல்லை ப்ரைஸ் மணின்றது நான் லேட்டராக சொல்கிறேன். ஏன்னா வந்து டோர்னமெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 29 Jan 2025. ஸோ அது அவ்வளோ டைம் இருக்குன்றதுனால இன்னும் அது ஒரு டவுட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ 16 ஸ்லாட்டு. ஸோ அப்போ என்ட்ரி இல்லைன்றப்போ இதுக்கு என்ன தான் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1500 ஐ மீன் 1.5K சப்புக்கு மேலே இருந்தீங்கன்னா அண்ட் தென் ஒரு 40K ஓகேவா. ஸோ 40Kக்கு உள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் ஒரு எலிஜிபிள். ஓகேவா. ஸோ அது இருந்தாலே போதும். அது வந்து இருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அது உங்கள் சேனல்ன்றதுக்கு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் போய்ட்டு உங்கள் ஒய்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒய்டி ஸ்டூடியோஸ், அதில் போய்ட்டு உங்கள் சேனல் டேஷ்போர்டை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு லவக்குன்னு தட்டி விட்டிங்கன்னா ஸோ வந்து வெரிஃபிகேஷன் ஓவரு, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் அப்கமிங்கில் சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி மொத்தம் 16 ஸ்லாட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க வரேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷட்டிலு. ஸோ இதை வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவாகவோ இல்லை வந்து ஒரு ஷார்ட்ஸாக இல்லை குரூப்பில் கூட அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இது வந்து 16 டீமுக்கான ஷட்டிலாக வந்துடும். ஓகேவா. ஸோ ஃபிக்சர்ஸாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து ரூல்ஸுக்கு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேறு எதாவது சொல்லணுமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எலிஜிபிள் சொல்லியாச்சு, ஸோ டேட்டு சொல்லியாச்சு, ப்ரைஸு என்ட்ரி எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி 13 ஸ்லாட்ஸ் நானாக வந்து இன்வைட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 3 ஸ்லாட்ஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோவில் பார்க்குறீங்க அப்படி இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ குரூப் லிங்க் பின் பண்ண முடிஞ்சால் நான் பின் பண்ணிடுறேன். ப்ளஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து என் நம்பரையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஹாய் ப்ரோன்னு போட்டு ஒய்டி ஸ்டுடியோன்னு போட்டு உங்கள் சேனல் ஒய்டி ஸ்டுடியோ ஃபோட்டோ போட்டு ஒரு சேனல் லிங்க்கை மட்டும் எனக்கு சேனல் லிங்க்கு அப்புறம் ஒய்டி ஸ்டுடியோவுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ நான் போட்டுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன டேட், இன்றைக்கி 9 ஸோ ஆக்சுவலி 10 ஆகிடுச்சு. ஸோ 11 ஆகிடுச்சு. ஸோ 12 ஆமாம். ஸோ 12:08 உட்காந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரில. ஸோ ஓகேவா. பட் ஆனால் இன்னைய டேட் வரைக்கும் 13 ஸ்லாட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலைங்க, நான் ஸ்லாட் ஃபுல்லாக இருக்குது இல்லை அதையும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸுக்கு வந்துடும். ஸோ எ டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 6 players. ஸோ 4 மெயின் ப்ளஸ் 2 சப் பிளேயர்ஸ். ஓகேவா. ஸோ ஒரு டீமில் 6 பிளேயர்ஸ் தான். ஸோ அதில் 4 மெயின் பிளேயரு 2 சப் பிளேயர். அதில் வந்து நீங்கள் வந்து சப் பிளேயர்ஸ் மாற்றிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மேட்ச் ஆடிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 6 பிளேயர்ஸ்லேருந்து மாற்ற முடியாது. சப் பிளேயர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த 6 பிளேயர் அப்படின்றவங்கள மாற்ற முடியாது. நீங்கள் டீமுக்கு முன்னாடி வேணால் மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 சப்பு வேறு கொடுக்குறோம். ஸோ அது வந்து உங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தான் சரிங்களா. ஸோ ஏன்னா ஷட்டில் உங்களுக்கு முன்னாடி நைட்டே வந்துடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டைமிங் முன்னாடியே வந்துடும்ன்றனால நீங்கள் பொறுமையாக கூட டீமை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி காலையில் சொல்லணும்னு சொல்லி எப்போது டீமை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர் டீம் ஒன்லி 2 பிசி பிளேயர். ஓகேவா. ஸோ நீங்கள் 2 பிசி பிளேயர், அது நீங்கள் 4 மொபைல் பிளேயரும் எங்களால் ஆட முடியும் ப்ரோ, எங்களுக்கு ஸ்கில் இருக்கிற பட்சம் நீங்கள் அப்படியே அடிக்கலாம். இல்லை ஒரு பிசி வச்சு அடிக்கலாம். 2 பிசி மட்டும் 2 பிசி தாண்டி வச்சுக்க முடியாது. 3 பிசி 4 பிசி அலோட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீமுக்கு 2 ஸ்னைப்பர் தான். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிசி பிளேயர்
ஒரு மொபைல் பிளேயருக்கலாம் இல்லை 2 மொபைல் பிளேயருமே எடுத்து ஆடிக்கலாம். அடுத்த ரூல் 4வது ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபால்கோ. ஸோ பெட்டு ஒன்லி. ஸோ என்னென்னா ஃபால்கோ அண்ட் வேகன் மட்டும்தான் அலோடு. உங்களுக்கு வந்து பெட்டு அப்படி இல்லை ப்ரோ, ஃபால்கோ வேகன் ரெண்டுமே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு ஸ்டோர்லேயே காயின் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ காயினில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டோர் 5 கன்று தான். டெசர்ட் ஈகிள், யூஎம்பி, உட்பெக்கர், டபுள் பேரல், ஏடபிள்யூ இந்த 5 கன்று தான். ரூஃப் அலோடு. ஸோ 7வது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி 7வது ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் எனி கிளைம் ஆன் பிளேயர், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் மேலே சஸ்பீஷியஸாக இருக்குது ப்ரோ, இவர் சஸ் ஆடுறாரு ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, செக்கிங் வில் பி அரேஞ்ச். ஓகேவா? செக்கிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். பட் அங்கே ஒரு ட்விஸ்டர்னா, பட் செக்கர் வில் பி ப்ரொவைடட் பை யுவர் செல்ஃப். இது ஏன்ற ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. என்ன ப்ரோ டோன் மாட்டேங்கன்னா வந்து செக்கர் நீங்கள் தானே வச்சுருக்கணும். அந்த வெங்காயம் கேள்வினா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ சாரி நிறைய பேருக்கு வரும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் என்ன சொல்லிடுறேன். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கான பதில் இது. நீங்கள் யாரும் சீரியஸாக எடுத்துக்கணும். ஸோ என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் வச்சோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 2-3 பேர் செக் பண்ணாங்க. செக் பண்ணுறப்போ எனக்கே தெரியும், அவர் ரெக்கார்டிங்கில் பார்க்குறப்பவே அவர் தெரிஞ்சிச்சு ஃபேர் பிளேயருன்ட்டு. அவர் செக் பண்ணிட்டு ப்ரோ இல்லை ப்ரோ இவர் ஃபேருன்னு அப்படி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆப்போனன்ட் டீம் எனக்கு வந்து டிஎம் பண்ணுறாங்க, ப்ரோ இது என்ன ப்ரோ செக்கர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, செக்கர் வந்து அவங்க கூப்பிட்டு வந்தா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இது என்ன ப்ரோ இது எப்படி இப்போ பேசுனீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு இஷ்டமான செக்கரை கூப்பிட்டாங்கன்ட்டு அவர் செக் பண்ணிட்டு அதான் சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அவர் ஆனால் வரமாட்டேன்ட்டாரு. திடீர்னு அந்த அவங்க கை வச்ச பேர் ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ, உங்கள் செக்கர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் ப்ரோ, உங்கள் அட்மின்ஸ் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் ஏன் ப்ரோ வரணும் திரும்ப, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த வாட்டி ஸோ உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எங்களுக்கு கிளைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்களே கூட செக் பண்ணுறோம். லைவ்லேயே எங்களுக்கு தெரிஞ்சது ப்ரோ இவர் என்ன ப்ரோ இப்படி ஆடுறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரோ இல்லை இவர் ஒரு மாதிரி ஆடுறாரு எங்களுக்கு கிளைம் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு பிளேயரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு செக்கரை கூப்பிட்டு வந்துக்கோங்க. நீங்கள் ஒரு செக்கரை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு பிளேயர் மேலே செக்குன்றப்போ செக்கிங் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் கேம் ரெக்கார்டு மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ கேம் செக்கிங் பண்ணுறப்போ கேம் ரெக்கார்டு இல்லைனாலே எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா கேம் ரெக்கார்டு தான் வந்து நீங்கள் இந்த டிவைஸ் தான் ஆடினீங்கன்றதுக்கு லாக் லிஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கப்படாது. ஓகேவா? நீங்கள் கேம் ரெக்கார்டை வச்சு தான் நாங்கள் இது பண்ணவே முடியும். கேம் ரெக்கார்டு மஸ்ட்டு. கேம் ரெக்கார்டு இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக எலிமினேட் தான் பண்ணணும், எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது வந்து செக்கிங் பண்ணுறப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன், என்கிட்ட இது பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது, பர்சனல் வேலை இருக்குது, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்ற பட்சத்துலேயே உங்களை வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை நாங்கள் முடிவு எடுத்துகிட்டு அட்மின்ஸ்குள்ளே கலந்தாடிட்டு அதுக்கான ஒரு முடிவை நாங்கள் எடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதை நான் இப்போ சொல்லிடுறேன். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி 2 சொல்லிட்டேன். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் செக் பண்ணிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பாதியிலே லைவை கட் பண்ணிட்டோ இல்லை டிசியை விட்டோ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இல்லை இன்ஃபார்ம் பண்ணாமலையோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணாமலே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓகேவா? நீங்கள் ஏன்னா செக்கிங் நடந்துருக்கப்போ நீங்கள் எப்படி பாதியிலே போகலாம். ஸோ ஒரு பிளேயரை செக் பண்ணுறக்கப்போ நீங்கள் பாதிலையும் போகவும் கூடாது. ஓகேவா? நாங்கள் வந்து ஓகே ப்ரோ போகலாம் அப்படின்னு அட்மின்ற நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் சொல்லி ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் போகலாம் அப்படின்ற பட்சம் நீங்கள் போய்க்கலாம். ஸோ ஓகேவா? அடுத்து 8வது என்ன, கேரக்டர் ஸ்கில்லே கன் ப்ராப்பர்ட்டி வந்து லொட்டு ஸ்கில்லாம் டிஃபால்ட்லி டிசேபிள்டு. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் போடல. ஸோ பேசிக்ஸ் ரூல்ஸ் என்னென்னா ரூஃபில் போய்ட்டு நீங்கள் மெட்டு போடக்கூடாது. ஸோ ஓகேவா? ஸோ அது ஒன்று மஸ்ட்டு. அப்புறம் என்ன, ஃபைலுன்ற பட்சத்தில் ஃபைலு ரெஜிடேட்டிவ் மேக்ரோ எது இருந்தாலும் டீம் வில் பி டேரக்ட்லி டிஸ்குவாலிஃபைடு. ஓகேவா? டீமை வந்து டேரெக்டாக டிஸ்குவாலிஃபை தான். ஓகேவா? ஸோ டிஸ்குவாலிஃபை மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது என்ன, ரூஃபில் போய்ட்டு நீங்கள் மெட்கிட் போடக்கூடாது. ஐ மீன் லாஸ்ட்டு ஜோன் இதில் ரூஃப் மேலேருந்து போடக்கூடாது, கீழேருந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இன்னொன்று இன்கேம் ரெக்கார்ட் மஸ்ட்டு. ஸோ ஓகேவா? ஸோ எல்லா ரூல்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் வந்து லெவல் 4 வெஸ்ட் அலோடு எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, லெவல் 4 வெஸ்ட் அலோடு தான். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் எதனால் பண்ணுங்கள். ப்ரோ இதை நான் சொல்லலை, இதை நீங்கள் இது பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இது ப்ரோ இது பண்ணலாமா வேணாமா நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதை ப்ரோ நீங்கள் சொல்லலைன்ற பட்சத்தில் நான் வந்து இதை பண்ணலான்னு நாங்கள் சொல்லலை, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலைன்ற பட்சத்தில். ஸோ ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேட்டுக்கோங்க. நான் காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறப்ப நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வேறு எதுவும் எனக்கு சொல்லணும்னு தெரில. ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்தராக நான் மீதியை வந்து உங்களுக்கு
எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் வீடியோ. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை கிஸ் வரட்டேன்.